திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் சர்வதேச மகளிர் தினமான இன்று பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரின் கருத்துக்களின் தொகுப்பு இடம்பெறுகிறது. மகளிரின் சாதனைகளையும் சமூகத்திற்கான அவர்களின் பங்களிப்பையும் அங்கீகரித்து சமத்துவத்தை நிலைநாட்டி மகளிரின் ஆளுமையை உறுதி செய்து அவர்களது முன்னேற்றத்தையும் வலிமையையும் போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. மகளிருக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையில் 1911ஆம் ஆண்டு ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினமாக கொண்டாடப்பட்ட நிலையில் 1975ஆம் ஆண்டிலிருந்து ஐநாவின் அங்கீகாரத்துடன் உலகமெங்கும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கிவ் டு கெயின் என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் தங்களது சாதனைகளை திருச்சி செய்தி பிரிவிடம் மகளிர் பகிர்ந்து கொள்கையில் தமிழ்நாடு பெண்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் உறுப்பினர் திருமதி கிறிஸ்டி சுபத்ரா. பெண்கள் தின வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஐநா சபையில கிவ் டு கெயின், கொடுங்கள் கை நிறைய பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்ற மைய கருத்துல பெண்கள் தினத்தை அறிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளவு நேர்மறையான விஷயங்களை கொடுக்கிறோமோ அந்த நேர்மறையான விஷயங்கள் மிக பன்மடங்கு சமூகத்துக்கு திருப்பி வரும். பெண்களுக்கு அன்பை கொடுக்கும் போது இந்த உலகமும் பிரபஞ்சமும் அன்பால நிறைஞ்சிருது. அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு 600 ஆக்கிடுவாங்க. எவ்வளவு ஒரு சிறிய விஷயத்தை கொடுத்தாலும் அதை அவங்க 100 மடங்கு ஆக்க முடியும். இது உன்னுடைய உலகம், உன்னுடைய சமூகம், உன்னுடைய குடும்பம், இது உனக்கானது அப்படின்ற சமூக பாதுகாப்பை கொடுத்தோம்னா பெண்களால இன்னைக்கு எவ்வளவு சாதிக்கிறாங்களோ அதை விட 100 மடங்கு சாதிக்க முடியும். தொழில் முனைவோர் திருமதி ஜெயஸ்ரீ ராஜஸ்ரீராம். இன்று பெண்கள் அதிகாரமடைதல் என்பது ஒரு கோஷம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் பல துறைகளில் பெண்கள் எடுத்து வரும் தன்னம்பிக்கையான முன்னேற்றம். கல்வியில் பெண்கள் அதிகமாக முன்னேறுகிறார்கள். தொழில் முனைவில் பெண்கள் தங்கள் சொந்த முயற்சிகளை தொடங்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றார்கள். தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் உலகம் கூட பெண்களுக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடையாக மாறியுள்ளது. ஆனால் எனக்கு மிகவும் முக்கியமாக தோன்றுவது பெண்களின் தாக்கம் அடுத்த தலைமுறையில் எப்படி வெளிப்படுகிறது என்பதே. ஒரு தாய் விழிப்புணர்வுடன் குழந்தைகளை வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் சமத்துவம், மரியாதை, பொறுப்பு போன்ற மதிப்புகளுடன் வளர்கிறார்கள். என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது என்னவென்றால், பெண்கள் அதிகாரமடைவது என்பது மற்றவர்களை போட்டி போடுவதல்ல, அது நம்முடைய திறமையை உணர்ந்து அதை சமூகத்திற்கு பயனுள்ளதாக மாற்றுவது. மேலும் பெண்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்பது மிகவும் அவசியம். அந்த ஒற்றுமைதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்குகிறது. ஏனெனில் ஒரு பெண் அதிகாரமடையும் போது ஒரு குடும்பம் வளருகிறது, ஒரு சமூகம் முன்னேறுகிறது, ஒரு நாடு உயர்கின்றது. தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்க மாநில இணை செயலாளர் திருமதி ஜெயபாரதி. கிவ் டு கெயின், கொடுக்கறதுனால வர்ற ஆதாயம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதாயத்தோட நம்ம இருக்கோமா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் ஒரு செவிலியரா ஒர்க் பண்றேன், அசோசியேஷன்ல இருக்கேன். இங்க வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு அன்புன்ற ஒன்னையும் இரக்கம்ன்ற ஒன்னை மட்டும் தான் நாங்க காட்டுறோம். அவங்க போகும்போது முகத்துல இருக்கிற மலர்ச்சி, கையெடுத்து கும்பிடுறது, நீங்க தெய்வம் மாதிரின்னு சொல்றது, அதெல்லாம் கேட்கும்போது நம்ம எந்த எதிர்பார்ப்போட செய்யறோமா? ஒண்ணுமே கிடையாது. உயிருக்கு போராடிட்டு இங்க வர்றாங்க. அந்த போராட்டத்துக்கு நடுவுல நாங்களும் ஒரு போராட்டத்தை கொடுத்து இறைவன்கிட்ட வேண்டி இக்கட்டான சூழ்நிலையில இருந்து அவங்களை மீட்டெடுத்து அந்த குடும்பத்தோட ஒப்படைக்கிறோம். நாங்க கொடுக்கிற அன்புனாலையும் ட்ரீட்மெண்ட்னாலையும் அவங்க நல்லபடியா வெளியில வர்றாங்க. திஸ் இஸ் கால்டு கிவ் டு கெயின். இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் நிர்வாக அதிகாரி திருமதி ஹேமலதா. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியிலும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திலும் பெண்களின் பங்கு அளப்பரியது. சமத்துவம் என்பது வெறும் உரிமைகள் பற்றி பேசுவது மட்டுமல்ல, அது பொறுப்பு, மரியாதை மற்றும் சமநிலையுடன் செயல்பட வேண்டிய ஒரு மதிப்பு ஆகும். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் போட்டியிட வேண்டியவர்கள் அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றிணைந்து செயல்படும் துணைவர்களாக இருக்க வேண்டும். பெண்களின் சக்தி மிக பெரியது. அந்த சக்தி நல்ல நோக்கத்துடன் பயன்படுத்தப்படும் போது சமூகத்தில் அற்புதமான மாற்றங்கள் நிகழும். பெண்களை மதிப்போம், அவர்களின் திறமையை ஊக்குவிப்போம். மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் டி நிர்மலா தேவி.
முதல்ல உங்க எல்லாருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒர்க் போர்ஸ்ல ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% வந்து விமன் எம்ப்ளாயீஸ். தட் விமன் எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேர் அண்ட் ஒர்க் பிளேஸ்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ the department is already doing it. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட்டிங்ல we have constructed new exclusive women's toilet in Karur head post office. அடுத்தது சிதம்பரம் head post officeல entire women's toilet has been renovated. Women employees ஓட வெல்ஃபேருக்காகவும் women employees ஓட சேஃப்டியை என்ஷூர் பண்றதுக்காகவும் we are doing these activities. போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ஸ்ல பெண் குழந்தைகளுக்காகவே சுகன்யா சம்ருத்தி யோஜனா இருக்கு. அவங்களோட படிப்பு அண்ட் திருமணம் இதுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு ஸ்கீம் 2015ல ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்களால ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்ட இது ஒரு ஸ்கீம். இது ரொம்ப நல்ல ஸ்கீம். எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் இது நீங்க வந்து அவைல் பண்ணலாம். உங்க பெண் குழந்தையோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டியது ஓபனிங் அன் அக்கவுண்ட் சுகன்யா சம்ருத்தி அக்கவுண்ட். பாரத மிகுமின் நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் டாக்டர் ஏ சாந்தகுமாரி, இந்த வருட மகளிர் தின தலைப்பு கொடுத்தால் பெற முடியும் என்ற அர்த்தம் கொண்ட அழகான ஒரு வாழ்க்கை நெறி. ஏதாவது பெற வேண்டும் என்றால் முதலில் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பணம் மட்டுமல்ல, நம் அன்பு, நேரம், உதவி, அறிவு, ஆதரவு, இப்படி நம்மால் இயன்றதை நாம் பிறருக்கு கொடுக்கலாம். மாணவரின் வளர்ச்சி அறிவை கொடுத்த ஆசிரியருக்கு மகிழ்வை தருகிறது. இங்கு அறிவு மகிழ்வாய் பெறப்படுகிறது. அத்தகைய மகிழ்ச்சிதான் ஆத்ம திருப்தி. கொடுப்பதே வாழ்க்கையின் உண்மையான தவம் எனலாம். நம் பெண்களும் கொடுத்து மகிழ்வதில் கர்ணனை மிஞ்சுபவர்கள். அம்மா என்றால் அன்பு. குடும்பத்தில் அனைவரும் அம்மாவிடமே கேட்கிறோம், எதையும் மறுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் அன்னம் முதல் பிற எண்ணம் வரை செய்து முடிக்கும் பெண்கள் பெரும் சக்தி. அத்தகைய சக்தியினை இந்நாளில் மட்டுமல்ல அனைத்து நாள்களிலும் போற்றுவோம். எதிர்கால சந்ததியினரை வடிவமைக்கும் தூண்களாக திகழும் பள்ளி தலைமை ஆசிரியை, பேராசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், நான் முனைவர் வி ஸ்ரீவித்யா, இணை பேராசிரியர் ஆங்கிலத்துறை, தேசிய கல்லூரி தன்னாட்சி, திருச்சிராப்பள்ளி. 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் கிவ்ஸ் டு கெயின். அதாவது பெண்களுக்கு நாம் வாய்ப்புகளை அளித்தால் அவர்கள் சமுதாயத்திற்கு வெற்றிகளை திருப்பிக் கொடுப்பார்கள். பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு குடும்பம் முன்னேறும். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு சமூகம் முன்னேறும். பெண்களுக்கு மரியாதை கொடுத்தால் ஒரு நாடு முன்னேறும். அதனால்தான் ஒரு பழமொழி சொல்கிறது, ஒரு ஆணுக்கு கல்வி கற்பித்தால் ஒரு மனிதன் மட்டும் கல்வி அறிவு பெறுவான், அதுவே ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பித்தால் ஒரு குடும்பமே கல்வி அறிவு பெறும் என்று. சமூக கட்டுப்பாடுகளை உடைத்தவர்கள், கல்விக்காக போராடியவர்கள், அறிவியல், கலை, அரசியல், இலக்கியம் என பல துறைகளில் சாதனை படைத்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இன்று ஒரு உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, வாய்ப்பு கிடைத்தால் உலகையே மாற்றக்கூடியவர்கள் என்று. மகளிர் தினம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாகவும் சமத்துவத்துடனும் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல். அரசு மேல்நிலைப்பள்ளி சா ஐயம்பாளையம் தலைமை ஆசிரியை திருமதி ராஜஸ்ரீ. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்நாட்டின் வீர ராணி வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண்கள் சுதந்திர போராட்ட தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவருடைய படையில் இருந்த வீராங்கனை குயிலி தனது உயிரையே அர்ப்பணித்து எதிரிகளின் ஆயுத களஞ்சியத்தை அளித்தார். இந்த தியாகம் தமிழ் வரலாற்றில் பெண்களின் தைரியத்தையும் தன்னலமற்ற போராட்டத்தையும் உலகிற்கு காட்டியது. இந்த நிகழ்வு பெண்கள் சமுதாயத்தில் எவ்வளவு வலிமையான பங்கு வகிக்க முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பெண்களின் மன வலிமையை பற்றி திருவள்ளுவர் கூறுகிறார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். ஒரு பெண்ணின் மன உறுதி மற்றும் ஒழுக்கம் மிகப்பெரிய சக்தி என்று இந்த குறள் கூறுகிறது. அதேபோல் தமிழ் மகாகவி சுப்பிரமணிய பாரதி எழுதிய வரிகள், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். இந்த வரிகள் பெண்கள் தலை நிமிர்ந்து தன்னமைக்குடன் வாழ வேண்டும் என்ற பெரிய செய்தியை அளிக்கின்றன. இன்றைய உலகில் பெண்கள் உண்மையிலேயே அந்த பாதையில் முன்னேறி வருகின்றனர். பெண்களின் கனவுகளை ஆதரிப்பதும் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்குவதும் நம்முடைய பொறுப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் குழுமணி அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் பரமேஸ்வரி, அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அடிபணிவதும் தான் பெண்களுக்கான வாழ்க்கையாக இருந்த நிலை மாறி புத்துலகம் படைக்க பெண்கள் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். எந்த நாட்டில் பெண்கள் சமமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த நாடே முன்னேறும். பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இம்மண்ணுலகில் உயர்ந்து நிற்கும். இந்நன்னாளில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத காலத்திலும் கூட பெண்களே வேலை செய்ய தயங்கிய பல துறைகளில்
முன்னோடிகளாக இருந்து பெண்மையின் ஆளுமை திறனை உலகிற்கு பறைசாற்றிய அற்புத பெண்களை நினைவு கூர்வோம். பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் சாதனை படைக்க உறுதுணையாய் இருப்பது ஒவ்வொரு ஆண்மகனின் கடமையாகும். எட்டாத சிகரங்களையும் பெண்ணே நீ எட்டு, அதற்குத்தான் இந்த மார்ச் 8. நான் ஆஷா தேவி, தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, பிராட்டியூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று என் பாட்டன் பாரதி கண்ட கனவு இன்று நனவாகி கொண்டிருக்கிறது. தினத்தில் ஆண்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை, அனுசரணையாய் இருங்கள், ஆதரவாய் பேசுங்கள். இது போதும் பெண்களுக்கு. வலது விழியில் தூசி விழுந்தால் இடது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். இவைதான் பெண்களின் உள்ள கிடக்கை, இவைதான் பெண்களின் எதிர்பார்ப்பு. திருச்சியை சேர்ந்த மனநல ஆலோசகர் திருமதி பரமேஸ்வரி, ஒவ்வொரு பெண்களின் தியாகம், சாதனை, அவர்களின் முன்னேற்றம் அனைத்தையும் நினைவு கூறக்கூடிய ஒரு தினமா தான் இந்த மகளிர் தினமானது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் தான் மிக முக்கிய காரணியா இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல பெண்கள் நிறைய விதங்கள்ல சாதிச்சிட்டு இருக்காங்க, நிறைய துறைகள்ல சாதிச்சிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான அந்த அனைத்து சூழ்நிலைகளையும் அவங்க கடந்து அவங்க சாதனை அடையறதுக்கான சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. நீங்களே உங்களுடன் இருக்கிற மற்ற பெண்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க, நல்லபடியா முன்னேற்றி கொண்டு வரதுக்கான வழிமுறை கற்றுக் கொடுங்க. சோ அப்படி நம்ம செய்யறப்போ நிறைய பெண்கள் ஒரு உத்வேகத்தோட அவங்க முன்னேறி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுய மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு மிக முக்கிய காரணி. சோ ஒவ்வொருத்தருமே மிக முக்கியமா இந்த வார்த்தையை மனதில் பதிய வச்சுக்கோங்க. நான் மதிப்பு மிக்கவள். இரண்டாவது மந்திரம், நான் திறமையானவள். எனக்குள்ள நிறைய திறமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணரணும். அதன் மூலமா தான் உங்களால உங்க வளர்ச்சியை நோக்கி தொடர்ந்து ஓட முடியும். என்னால் என் வாழ்க்கையை வளமானதாக மாற்ற முடியும். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய செயல்கள், இது அனைத்துமே ஒருங்கிணைந்து போறப்போ உங்களுடைய சாதனைங்கிறது மிக ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். நேர்மறையான வகையில நிறைய மாற்றங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வருவோம். கல்லூரி மாணவிகள், என் பேர் சி அனிதா நிஷா. நான் திருச்சி பிஷப் காலேஜ்ல பிஎஸ்சி படிக்கிறேன். ஒரு பெண் உயர்ந்தவளாக இருக்கும்போது அந்த குடும்பத்தோட தரம் உயர்த்தப்படுது. நம்மளோட வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் பெண்களோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் பல சாதனை புரிவதற்கு ஊக்குவிக்கணும். நம்ம பெண்கள் உறவை வளர்ப்போம், உழவும் செய்வோம், பல விந்தைகளை கற்போம், விண்ணிலும் பரப்போம், கைத்தொழிலை கற்போம், கடல் கடந்தும் செல்வோம், ஆண்களுக்கு நிகர் நாங்கள் என்போம், அனைத்து துறைகளிலும் தடம் பதிப்போம், வீட்டையும் பேணுவோம், ஒன்றிணைந்து நாட்டையும் காப்போம். பிபி தனுஸ்ரீ, திருச்சியில உள்ள பிஷப் காலேஜ்ல பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் படிக்கிறேன். அன்னை தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, மேரி கோம் போன்ற பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் பெண்களை நினைவு கொள்வோமே. நாம் வாழ்விலும் சமூகத்திலும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் சாதனைகள் பல புரிய ஊக்குவிப்போம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெண்களை போற்றி பாடியதை இந்த அழகிய தருணத்தில் நினைவு கூறுவோம். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். இப்படி அனைத்து இடத்திலும் சாதிக்கும், சாதிக்க துடிக்கும், சாதிக்க போகும் மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். குடும்பங்களின் தூண்களாக திகழும் குடும்பத் தலைவிகள். என்னுடைய பெயர் அந்தோணியம்மாள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற அடிமை நிலை மாறி எல்லா துறைகளிலும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் என்ற நிலை உருவாயிருக்கு. திரைக்கடல் தாண்டி வரலாறு படைக்கிறதுக்கும் லட்சியத்தை அடையும் அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கும். இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளும் பாலின பாகுபாடுகளும் களையப்படணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் தினம் வழிகாட்டும் என்பதுல ஐயம் இல்லை. இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவும் பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவதற்காகவும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்பதை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் உலகத்துக்கு தெரிவித்து வருகிறோம். பெண்கள் நாட்டோட கண்கள். பெண்களை பாதுகாப்பது அப்படின்னா அந்த நாட்டையே பாதுகாப்பதாகும். அதற்கு அடையாளமா கொண்டாடப்படுறதுதான் மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினம். என்னுடைய பெயர் லட்சுமி சந்திரசேகர், துவாக்குடிமலை, திருச்சி. பெண் என்பவள் அறிவின் செறிவூட்டல் என்பது பாரதியின் வாக்கு. விண்வெளி முதல் ராணுவம் வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகிறார்கள். சம உரிமை, கல்வி, பெண்ணதிகாரம் இவை அனைத்தும் முக்கியம். பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களை தீர்மானித்துக் கொள்ளும் முடிவுகளை எடுக்க ஊக்குவிப்பதும் சித்தப்படுத்துவதும் மிக மிக அவசியம். இத்தகைய பெண்ணின் சாதனை பயணத்தில் அவரவர் இல்லத்தில் கணவனும் அவளின் பிள்ளைகளும் உறுதுணையாக இருந்தால் மட்டுமே மகளிர் தினம் அர்த்தமுள்ளதாக மாறும்.
இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய சர்வதேச மகளிர் தின செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.